1,31,00,000 வங்கி கணக்குக்கு 5,000 போட வேண்டிய அவசியம் என்ன? பணத்தை கொடுத்தால் வாக்கை வாங்கி வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம். 30 ரூபாய் கூட எங்க அம்மாவால சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையை ஏன் வைக்கிறேன்? நாங்கள் வந்தால் 2,000 கொடுப்போம், 2,500 கொடுப்போம், மிக்சி கொடுப்போம், கிரைண்டர் கொடுப்போம். எங்கிருந்து அப்பன் சொத்தை வித்து கொடுப்பியா? எங்க அப்பன் சொத்தை எடுத்து கொடுப்பியா? எங்கிருந்து கொடுப்ப? சாராயத்தை மட்டும் இவங்களே காட்சி விற்கணும். இது ஒரு கேடுகட்ட கூட்டத்திட்ட நாட்டை கொடுத்துட்டு நாதிட்டு போயிட்டு நாட்டை கொடுத்துட்டு நாடு பாதுகாப்பா இருக்கணும், நல்லாட்சி வரணும்னா எப்படி தான்மானத்தை இழந்து நான் என் தாய் நிலத்தை இழக்கிறத விட நான் தூக்களை தொங்கி சாகிறத பெருமையாக்குறது செத்தவன்டா தீரன் சின்னமலை. அந்த வீர பரம்பரையில வந்தமானம்னு சோழம் போய் தீரமடா. 1,500 பிச்சக்காசு அவையாரா நமக்கு காசு போட? அவையாரு? நீ ஓட்டு எனக்கு போட்டா போடு, போடலைன்னா போ, ஆனா புரிஞ்சு போடு. நாங்கள் செப்டம்பர் 16ஆம் தேதி குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறேன் என்பதை ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து விளம்பரம் செய்வார்கள். ஒவ்வொரு திட்டத்தையும் பல 100 கோடிகளுக்கு மேலே முதலீடு செய்து விளம்பரம் செய்வார்கள். அதுதான் செய்தி அரசியல், விளம்பர அரசியல். சேவை அரசியல் என்பது இங்கே இல்லை, செயல் அரசியல் என்பதும் இல்லை. அது தேர்தல் வரும்போது மட்டும் மாணவர்களுக்கு 30 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுக்க காரணம் என்ன? அது போன ஆண்டு கொடுத்திருக்க கூடாதா? இல்ல அதற்கு முந்தின ஆண்டு கொடுத்திருக்க கூடாதா? அப்படி கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். தேர்தல் வரும்போது கொடுத்தால் அது தேர்தல் அரசியல். போன பொங்கலுக்கு 1000 கொடுக்காது, இந்த பொங்கலுக்கு மட்டும் 3000 கொடுத்தால் அடுத்த மாதம் தேர்தல் வரப்போகிறது. அப்ப அவர்கள் ஓட்டை பற்றி குறிவிக்கிறார்கள், வாக்கை பற்றி கவலைப்படுகிறார்கள், நாட்டை பற்றியோ மக்களின் வாழ்க்கையை பற்றியோ கவலைப்படவில்லை. அதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் தான் அதை மக்கள் அரசியல் அல்லாது தேர்தல் அரசியல் என்கிறோம். இத்தனை ஆண்டுகள் இல்லாது தேர்தல் வருவதற்கு 20 நாளைக்கு முன்னாடி ஒரே நாளில் 1,31,00,000 வங்கி கணக்குக்கு 5,000 போட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் போன ஆண்டு போடவில்லை? ஏனால் அடுத்த ஆண்டு அடுத்த மாசத்தில் தேர்தல் வருகிறது, இந்த காசை வாங்குற மக்கள் நமக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்று. அப்ப இந்த மக்களை எவ்வளவு இழிவாக அவர்கள் சிந்திக்கிறார்கள். பணத்தை கொடுத்தால் வாக்கை வாங்கி வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம், நோட்டை கொடுத்தால் ஓட்டை வாங்கி விடலாம். இவ்வளவுதான் இவர்கள் அரசியல். இவர்கள் அதனால்தான் சொல்றோம், இவர் மக்களின் வாக்கை பற்றி கவலைப்படுவார்கள், என் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். 6,800 கோடியை இந்த 5,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தினதிலே இழந்திருக்கிறது அரசு. ஏற்கனவே 10,5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இப்படி தேவையற்று இலவசங்களில் இழக்கிற பணத்தை எங்கே இருந்து எடுக்கிறீர்கள் என்றால் யார் பதில் சொல்வார்கள்? ஒரு வீட்டை அடமானம் வைத்து கடன் பெறுகிறான் ஒரு வீட்டின் தலைவன். இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் நம் நாட்டை அடமானம் வைத்து கடன் பெறுகிறார்கள். எதை வைத்து நீங்கள் ஈடு கேட்பான்? அடமான பத்திரம் கேட்பான். எதை அடமானம் வைக்கிறாய்? மண்ணின் வளத்தை அடமானம் வைக்கிறாய், என் மக்களின் நலத்தை அடமானம் வைக்கிறாய். ஒரு வீட்டை அடமானம் வைத்து கடன் பெற்றவன் கடனை கட்ட முடியவில்லை என்றால் வீட்டோட விஷத்தை குடிச்சு சாகுறானே. அப்ப வீட்டுக்கு வந்த நிலைமை நாட்டுக்கு நாளைக்கு வராதா? 10,5 லட்சம் கோடி கடன், இந்த 5 ஆண்டில் மட்டும் 4,5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார்கள். அந்த கடனை பெற்று நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டத்தை யாராவது சொல்ல முடியுமா? நாங்கள் வந்தபோது, ஆட்சிக்கு வந்தபோது 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தார்கள். இறங்கும் போது அடுத்த ஆட்சிக்கு வந்தால் 2,000 கொடுக்கிறோம் என்கிறார்கள். இதுதான் வளர்ச்சியா? 1000 ரூபாய் கொடுத்தால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் வருது. மாசம் 1000 ரூபாய் கொடுத்தார். 30 ரூபாய் கூட எங்க அம்மாவால சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் ஏன் வைக்கிற? ஒரு நாளைக்கு 300 ரூபாய் ஈட்டிக் கொள்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் ஏற்படுத்தாத நீ என்ன ஆட்சி நடத்துற? என்ன ஆட்சி நடத்துற? ஒரு இட்லியே 30 ரூபாய் ஆயிடுச்சு. 30 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்? 2 குடுவை தண்ணீர் வாங்கினா எவ்வளவு? அப்ப என்ன மாதிரி நிர்வாகம், என்ன மாதிரி ஆட்சி முறை? தாய்மொழி உன் தாய் நிலத்தில் இருக்கிறதா? படிக்கிறமல உன் கல்வி எதையாவது உணர்த்துதா உனக்கு? மொழியை இழந்து விட்ட இனம் அழிய கொடுத்த இடம் வாழுமா? வரலாற்று ஏதாவது செய்திருக்கா? டாஸ்மார்க்க மூடுவேங்கிறார். குடிகாரன் 2 கோடி பேர் இருக்கான், ஓட்டு போட மாட்டான். எனக்கு குடிமக்களின் ஓட்டு வேண்டாம், குடிக்கிற மக்களின் ஓட்டு வேண்டாம், தமிழ் குடிமக்களின் ஓட்டு இருந்தால் போதும். நான் வந்தால் இலவசம் தர வேண்டும், தரமாட்டேன் என்கிறார். நான் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து என் இன சொந்தங்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் கையேந்தினால் பிச்சை என்று கேவலமாக பேசுகிற மக்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து கையேந்தினால் அது பிச்சை இல்லாமல் இலவசமாக எப்படி வந்தது? இலவசம் என்றால் யார் காசிலே இலவசம்? என் காசை எடுத்து எனக்கு கொடுப்பது எப்படி இலவசம்? என்னிடத்தில் 100 மில்லி ரத்தத்தை எடுத்து விட்டு எனக்கு ஒரு 2 சொட்டு ரத்தத்தை திருப்பி பாய்ச்சி ஏற்றி விடுவது எப்படி சேவையாகும்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள் என்றால் யார் பதில் சொல்வா? யாரிடத்தில் கருத்து, யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்தில்? இந்த வாக்கு கேட்டு வருகிற பெருமக்களிடத்தில் கேளுங்களே. நாங்கள் வந்தால் 2,000 கொடுப்போம், 2,500 கொடுப்போம், 10,000 கொடுப்போம், மிக்சி கொடுப்போம், கிரைண்டர் கொடுப்போம். எங்கிருந்து? உங்க அப்பன் சொத்தை வித்து கொடுப்பியா? எங்க அப்பன் சொத்தை எடுத்து கொடுப்பியா? எங்கிருந்து கொடுப்ப?
ஒரு நாடு உன்னை சாராய பொருளாதாரத்தில் வைத்து சாகடித்துக் கொண்டிருக்கிறது என்பது கூட தெரியாமல் இந்த நாட்டிலே பாலின் சந்தை மதிப்பு, பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி இருக்கிறது. அந்த 3 லட்சம் கோடியை நோக்கி போகாமல் சாராய பொருளாதாரத்தில் 50,000 கோடியில் வச்சு உன்னை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் அதை நீ எண்ணி பார்க்கவில்லை? சாராயம் ஒரு பொருளாதாரம் உயிரை எடுக்கும். பால் அது ஒரு பொருளாதாரம் உயிரை கொடுக்கும். பால் என்ற ஒன்று மட்டும்தான் ஒரு நாடு பசியவே சந்திக்காது. ஏன்? பால் முழு உணவு. பிறந்த உடனே தாயின் மாரில் ஓராண்டு 1.5 ஆண்டுக்கு பால் மட்டும்தான் குடித்தோம். கழிவு வரும். எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது. என் உடன் பிறந்தவர்களே, பால் முழுமையான உணவு. பால் ஒன்று மட்டும் இருந்தால் என் நாட்டில் பசி இருக்காது. உங்கள் மகன் பசி என்ற சொல்லை இல்லாது ஒழிப்பேன் என்று சொல்வது இந்த உறுதியில் தான். அந்த பால் பொருளாதாரத்துக்கு வாட என்றால் மாடு மேய்ப்பது அவமானம், ஆடு வளர்ப்பது அவமானம். ஆனால் கறி ஆந்திராவில இருந்து வாங்கணும், பால் ஆந்திராவில இருந்து வாங்கணும், ராஜஸ்தான்ல இருந்து கறி வாங்கணும், சாராயத்தை மட்டும் இவங்களே காய்ச்சி விற்கணும். இது ஒரு கேடுகட்ட கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நாதியற்று போய் திரியுது. இந்த தேர்தல்ல ஓட்டுக்கு 2000. இந்த பீகார்ல மொத்தமா ஒரு ஓட்டுக்கு குடும்ப அட்டைக்கு குடும்ப கணக்குல 10,000 போட்டு ஜெயிச்சது பாரதிய ஜனதாவும் நிதிஷ்குமாரோட கட்சியும். இவங்க அதை அப்படியே பின்பற்றினா தப்பா இருக்கும்ட்டு பொங்கலுக்கு 3000, இப்போ இந்த மாசம் கொடுக்குற 5,000 சேர்த்து கோடை விடுமுறைக்கு கை செலவுக்கு. ஏன்னா இந்த ஒரு மாசம் தான் இந்த தேர்தல் தானே கோடை வருது. போன தேர்தலாம் கோடை வரல, போன ஆண்டுலாம். அதுக்கு 5,000, இப்ப 8,000 ஆயிருச்சு. ஓட்டுக்கு 2,000, 10,000 முடிவாயிருச்சு. ஒரே தவணையில அவன் கோட்டான், இவன் 3 தவணையெல்லாம் கொடுக்குறாப்ல. இதெல்லாம் நாட்டை ஆளுகிற, நாட்டு மேலையும் மக்கள் மேலையும் அக்கறை வச்சு ஆட்சி நடத்துற ஆட்சியாளர்களுடைய சிந்தனையும் வேலை திட்டம். திரும்ப திருடுறவன்ட்டே நாட்டை கொடுத்துட்டு நாடு பாதுகாப்பா இருக்கணும், நல்ல ஆட்சி வரணும்னா எப்படி வரும்? ஆனால் அதே அறிவாசான் எங்களுக்கு கற்பித்திருக்கார். இழந்து விட்ட உரிமைகளை நீ பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார். அப்படி என் மண்ணும் மக்களும் இழந்து விட்ட உரிமைகளை எவனிடத்திலும் பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற அசைக்க முடியாத நம்பில்தான் தொடர்ச்சியாக இந்த களத்திலே நிற்கிறோம். கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்கிறார். நாங்கள் சிங்கங்களும் அல்ல, புலிகள், அதுவும் விடுதலை புலிகள். எதற்கும் அஞ்சறதில்லை. தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனமடா. மரணமா மானமா என்கிற போது மரணத்தை விட மானமே பெரு என்று போராடி செத்தவன் பரம்பரைடா. நீ செத்தாண்டா நம் பாட்டன் தீரன் சின்னமலை. தான்மானத்தை இழந்து நான் என் தாய் நிலத்தை இழக்கிறத விட நான் தூக்குல தொங்கி சாகிறத பெருமையாக்குறதுன்னு செத்தவன்டா தீரன் சின்னமலை. அவன் ரத்தம் கொஞ்சம் கூட வாடா ஓடல. பாட்டை மருதுபாண்டிய தூக்கல போடும்போது சொல்றானடா, என்னரும் தமிழகமே தாயகமே, நான் இல்லை என்றாலும் ஒரு தலைமுறை வரும் உன்னை மீக்க காக்கன்னு தூக்கல போய் தொங்கினான்டா. அவன் நினைச்சிருந்தா சரணடைஞ்சு வாழ்ந்திருக்கலாம்டா. ஏண்டா சண்டையிட்டு செத்தான்? அவன் முடிவன்றான்டா, மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிது என்று. அவன் பரம்பரையில வந்துட்டு இப்படி பதறா போனமடா. பீரங்கி குண்டுகளையும் துப்பாக்கி குண்டுகளையும் வெறும் வாளையும் வேலையும் வைத்து எதிர்த்து போரிட்ட மறவர் குலமாடா நம்ம. அந்த வீர பரம்பரையில வந்தமா நம்ம. சோரம் போய் திரியறமடா 1000-500க்கு பிச்சைக்காசு. அவ யாரா நமக்கு காசு போட? அவ யாரு? இடஒதுக்கீடு இவன் யாரா? அவன் உட்கார்ந்து இருக்கிறான நம்ம கொடுத்தது, நம்ம ஆத்தாப்பன் கொடுத்தது. இவன் யாரு கொடுக்கறதுக்கு? இந்த 1000-500 கொடுக்கவே யார்? எங்கிருந்து வருது? இதுல இழக்கிறத தவிர்க்க முடியாத மின் கட்டணத்தை உயர்த்தலையா? 3 முறை இந்த ஆட்சியில மின் கட்டணத்தை உயர்த்தலையா? சொத்து வரியை உயர்த்தலையா? வீட்டு வாடகை உயரலையா? ஒரு இடத்தை வாங்கி பத்திரப்பதிவுக்கு நீ போக முடியுமா? 10 மடங்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தலையா? இந்த காசு உனக்கு தெரியுதுரா? யானை போறதை விட்டுட்டு நீ கொசு அடிச்சுக்கிட்டு இருக்கியே, எப்படி? அவன் யானையை திருடிட்டு கொசுவை கொடுத்துட்டு போறான். உனக்கு என்னைக்கு இந்த விழிப்புணர்வு வரும்? என்னைக்கு புரிதல் வரும்? நீ ஓட்டு எனக்கு போட்டா போடு, போடலைனா போ, ஆனா புரிஞ்சு போடு. யாருக்கு போடணும் தெரிஞ்சு போடு, புரிஞ்சு போடு.